என்ன வேணும் இப்ப? ஏன் வந்து சேட்டை பண்ற? உன்னை என்ன சொன்னேன்? அம்மா கூட போய் படுன்னு தானே சொன்னேன். ம். அம்மா கூடலாம் என்னால் தூங்க முடியாது. உங்க அம்மா உன்னைய பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அவங்க கூட படுத்து தூங்காம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னடி இது? ஆமாம், அம்மா வந்திருக்காங்க தான். அதுக்காக அவங்க கூட போய் தூங்கணுமா? அம்மா தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்ய? நான் எங்கே போய் படுத்து தூங்க? சொல்லுங்க. ம். அப்போ இன்னைக்கும் உன் கொடுமையை நான் அனுபவிக்கணும். ஏண்டி ராட்சசி, என்னைய ஒரு நாளும் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? கொடுமையா? நான் என்ன கொடுமை பண்ணுறேன்? ஆ, என்ன விடிய விடிய தூங்காம உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கனா? வரவே பண்ணலையா? ஒரு நாளும் தூங்கினதே கிடையாது. ஏடி உனக்கு மட்டும் எங்க இருந்துட்டே கொரட்டை வரும்? என்ன நான் கொரட்டு விடுறேனா? ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க? உங்கள் கூட நான் படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் போயிடுறேன். இப்படிலாம் என் மேலே அநியாயமாக போய் சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் கொரட்டையே வராது தெரியுமா? அதானே பார்த்தேன். கொரட்டை விடுறவங்க யாரு நான் கொரட்டை விடுவேன்னு ஒத்துக்கிறா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ம். நாளையிலேருந்து நீ கொரட்டை விடுறத ரெக்கார்ட் பண்ணி தான் உனக்கு காமிக்கணும். அப்படியா? உங்களை இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேனா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு பேசாமல் வேற ஒரு ரூமில் போய் படுத்து தூங்கியிருப்போம்ல. உங்கள் பக்கத்துலேயே படுத்திருக்க மாட்டேன்ல. இது கோச்சுக்காதட்டி. நீ கொரட்டை விட்டாலும் அழகா தான் இருக்கும். உன் அம்மாவை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டியே. என்ன நினைப்பாங்க அவங்க? போ. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட தூங்கு என்ன? ஏங்க, ம், போக மாட்டேன். என்ன இது? ம். போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏங்க, எனக்கு உங்கள் கூட படுத்தாதாங்க தூக்கம் வரும். தினமும் என் கூட தானே தூங்குற. இன்னைக்கு ஒரு நாள் தானே டீ. ஒரு நாளாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்கள் கை மேலே என் தலையை வச்சு தூங்கினா தான் தூக்கமே வரும். ஓ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? ஆமாம், அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உங்கள் நெஞ்சுக்கு மேலே படுத்து தூங்கினாதான் நல்ல தூக்கம் வரும். ஏங்க, நாளைக்கு காலேஜ் போகணுமா? எனக்கு பயமாக இருக்குங்க. அழுவழுவையாக வருதுங்க. நான் வீட்டிலே இருந்துக்கிறேங்க. நான் படிக்கலாம் போகலைங்க. என்னாச்சு? ஏன் செல்லம் இப்படி ஃபீல் பண்ணுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? இப்ப நீ காலேஜ் போக மாட்டேன்னு ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு பயம் இல்ல? அதுவும் ஒரு பக்கம் இருக்குதான். இருந்தாலும் எல்லாரும் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா நான் என்ன செய்ய? நான் எதுக்குடி இருக்கா மண்டு? நான் உனக்கு சொல்லி தர மாட்டேனா? அப்போ காலேஜ்லேயும் படிக்கணும், வீட்லேயும் படிக்கணும். எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா யார் குடும்பம் நடத்துறது? ம். இதெல்லாம் நல்ல புத்திசாலித்தனமா பேசு. நான் ஒரு நல்ல குடும்ப பெண்ணா இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டிலே இருக்கேன் என்ன? சேட்டக்காரி, மறுபடியும் ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ம். பொண்ணுங்கன்னா குடும்பத்தையும் தான் பார்த்துக்கணும். அவங்களுடைய சொந்த வேலையும் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த பாரு, பசங்களாம் சும்மா டம்மி. பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஒரு நிமிஷத்துல உலகத்தையே தலைகீழ திருப்பி போட்டாலும் போடுவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு திறமை இருக்கு. ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டு வீட்டோட இருந்துடுறாங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு தாம சொந்த காலில் நிக்கணும்னு என்ன வருதோ அப்பதான் அவங்க இந்த உலகத்திலேயே எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. போதும் போதும், தூங்க வேண்டிய நேரத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க. வாங்க தூங்கலாம். தூங்க போறியா? இது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க, பகல்லையும் வேலை நைட்லேயும் வேலை, அப்போ நான் என்னத்தான் செய்யவா? வேலை இருந்தா பார்க்கத்தான் செய்வாங்க. நீ தானே சொன்ன கம்பெனியா நம்பர் ஒன் கம்பெனியா மாத்தணும், நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கணும்னு. அப்புறம் அதுக்காக கஷ்டப்பட வேணாமா? கஷ்டப்பட்டா தானே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்ன? ஆ, சரி சரி. நாளைக்கு காலேஜுக்கு போய் என்ன பண்ண போகிறேனோ தெரியல. எல்லாரும் இனியே பார்த்து கல்யாணம் ஆன பொண்ணுன்னு சொல்லுவாங்க. வேற பயமாக இருக்குது. ஏய், இப்ப எதுக்காண்டி அதுக்காக பயப்படுற? நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்ன என்ன ஐடியா சொல்ல போகிறீங்க? காலேஜில் எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்ல போகிறீங்களா? எப்படிடி என் மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே சொல்றேன்? சும்மா விளையாடாதீங்க. அப்படியெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? உண்மையை தான் சொல்றேன். காலேஜுக்குள்ள அடி எடுத்து வச்சதும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு புருஷன் இருக்கான், உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்றத ஞாபகத்தையே மறந்துடு என்ன? நீ சொல்றதும் சரிதான். அப்பதான் உன்னால ஃப்ரீடமா காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். இல்ல, நம்ம கல்யாணம் ஆனவ கல்யாணம் பண்ணவன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இதுவா தான் இருப்ப. என்ன புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இரு. நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு. காலேஜ் லைஃப்லாம் திரும்ப கிடைக்காதது. நான்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். இப்போ நான் உன்னை எதுக்கு அனுப்புறேன் காலேஜுக்கு? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டு லட்ச லட்சமா கோடி கோடியா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னா? அதெல்லாம் இல்லாட்டி நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறல்ல. உனக்கும் 4 பேரை பார்த்த மாதிரி இருக்கும். 4 விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பொண்ணுங்களாம் எவ்வளோ மாடர்னா இருக்காங்க தெரியுமா இப்போ? ஒவ்வொரு பொண்ணையும் பாரு. அப்பா அம்மா கூட அவங்களோட ஹெல்ப் இல்லாம எப்படி தனியா வாழ்றாங்க பாரு. சரி படுத்து தூங்கு. நல்ல பொண்ணா சமத்தா தூங்கு. காலையில எழுந்து காலேஜுக்கு போகணும். ஓகே? நீங்களும் வாங்க. உங்களை கட்டி பிடிச்சா தானே தூக்கம் வரும்னு சொன்னேன். அப்புறம் என்ன? வரேன்டி வரேன். எப்பவும் அப்படித்தான் கட்டி பிடிச்சு தூங்குவியா? நாளைன்னா உனக்கு தூக்கம் வராதோ? இல்லை, வராது வராது. அப்போ குழந்தை பிறந்துட்டா? அப்பவும் தான். அப்போ நமக்கு இடையில குழந்தை தூங்குமே, என்ன செய்வேன்? ம், நமக்கு இடையிலையா? ம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நீங்கள், அப்புறம் நான், அதுக்கு அடுத்து தான் பாப்பா. இடி பாப்பாவை அப்படி தனியெல்லாம் தூங்க விடலாமா? நான், பாப்பா, அடுத்து நீ. சரியா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் நான் எப்படி உங்கள் மேலே கை போட்டு கால் போட்டு தூங்குறதா?
வேண்டா பக்கத்தில் பாப்பாவுக்கு தொட்டில் வாங்கி கட்டிடலாம், பாப்பாவை தொட்டிலில் படுக்க வச்சுக்கலாம். பாப்பா நம்ம கூட தாண்டி தூங்கணும். அப்போ நான் உங்க கூட தூங்கக்கூடாதோ? பாப்பா வந்தால் என்னைய மறந்துடுவீங்களா? சேச்சா, எனக்கு எப்பவும் நீ தான் செல்லம், அப்புறம் தான் எல்லாம். ம், அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மாமா, மாமா, ஓய் மாமா. என்னடி, தூங்குறவ நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியதுன்னு என்ன மறுபடியும் தொந்தரவு? என்ன வேணும் சொல்லு. இப்போ நான் வேலை பார்க்கணுமா இல்லை வச்சுட்டு வரணுமா? வரணும் வரணும் வரணும், வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன், என்ன வேணும் உனக்கு? வந்து என்ன செய்யணும்? ஏன் மாமா, இப்படியே நம்ம தினந்தோறும் சந்தோஷமாகவே இருந்தால் எப்போ தான் சண்டை போட்டுக்கிறது? சண்டையே போடாமல் போர் அடிக்குது. சண்டை போடணுமா? எதுக்காக? எதுக்காக சண்டை போடணும்? ஆமாம், எனக்கு என்னை எதுக்குமே திட்ட மாட்டேங்கிறீங்க. நான் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ பாரு என் மேலே பாசமாக மட்டும் இருக்கீங்க. அப்போ கோவத்தெல்லாம் காமிக்கவே மாட்டீங்களா? ஏன் பொண்டாட்டி மேல எதுக்குடி நான் கோவப்பட போறேன்? கோவத்தை காமிச்சு என்ன செய்ய போறேன்? கோவன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் உணர்வு தான். ஆனா அதுல காயப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு. கோவப்பட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்துறதை விட அமைதியை கடந்து போறது தான் நல்லது. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கோவமே வராதா? என் சேட்டைக்காரி என்ன பண்ணாலும் கோவம் வராது. அதுக்காக ரொம்பவும் சேட்டை பண்ணாதடி. ஏய், என்ன செய்யற? கடிக்கிறடி, வலிக்குது. இப்போ கூட கோவம் வரலையா? நான் தான் நீ என்ன பண்ணாலும் கோவம் வராதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சண்டை போடணுமே எனக்கு. இப்போ எனக்கு சண்டை போடணும் போல இருக்கு. ஏட்டி, வெளியே உன் அம்மா இருக்காங்கடி. என்ன இதெல்லாம் ராவடித்தனம்? இன்னைக்கு நீ சரியே இல்லை. ஒருவேளை நண்டு குழம்பு எதுவும் வேலை செய்யுதா? அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதான். அப்படி என்ன இன்னைக்கு சந்தோஷம் உங்க அம்மா வந்திருக்காங்கண்ணா? அதுவும் உண்டு தான். இருந்தாலும் இப்படி ஒரு புருஷன் இருந்தா சந்தோஷமா இருந்து தானே ஆகணும். அப்படி என்ன நான் இருக்கேன் சொல்லு. உனக்காண்டி இதுவரை ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அப்படி என்னட்டி உன்னையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன். பூ வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அதுக்கு தான் நீங்கள் அளவே இல்லாத காதலை கொடுக்குறீங்களே, அப்புறம் என்ன வேணும் எனக்கு? ஆமாம், நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும். நமக்குள்ளே சண்டையே வந்தாலும் சரி, நம்ம பிரியவே கூடாது. தினந்தோறும் நான் அப்படி உன்னையே குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முடியாதடி, உன் கொடுமையெல்லாம் என்னால தாங்கவே முடியாது. இல்லை 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 இல்லை, நான் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவேன். நான் என்ன பண்ணாலும் நீ தாங்கி தான் ஆகணும். உனக்கு வேணால் சண்டை போட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன் கூட சண்டையும் போடணும், உன்னைய சமாதானமும் படுத்தணும். செல்லமான சண்டை, சின்ன சின்ன கோபம், அழகான காதல், இதெல்லாம் இருந்தால் தான் மாமா வாழ்க்கை அழகாக இருக்கும். நான் கோவத்துல எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என் பொண்டாட்டியால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் கோவப்பட்டு எதுக்கு அவளை நான் கஷ்டப்படுத்தணும்? என் வாழ்நாள் முழுக்க அவளை நான் சந்தோஷமா மட்டும்தான் பாத்துக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும்தான். அவளை நான் இழக்க விரும்பல. ஏன் உயிரே போனாலும் சரி, அவளை நான் எப்பவும் கண் கலங்க விட மாட்டேன். ஐயோ ஐயோ, கொல்றியடா. இப்படியெல்லாம் பேசினா எந்த பொண்ணு தான் விரும்பாமல் இருப்பா? காலம் முழுக்க உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையாக இருக்கணும். சாகும்போது உன் காலடியிலே நான் சாகணும். எனக்கு அந்த ஒரு வரம் மட்டும் கடவுள் கொடுத்தா போதும். செல்ல முட்டைக்கண்ணா, ஏன்டி செல்லம், நீ ஏன் இப்படியெல்லாம் இருக்க? சொல்லு. ஏன் பட்டு இருக்கக்கூடாதா? ரொம்ப பாசம் பிரிவை கொடுத்துட முடிச்சலாம். அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஐயோ, அழகு 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 தங்கம், உன்னை அப்படி கட்டிச்சு வைக்கணும் போல இருக்குடா. ஏய், எங்கேயும் கடிச்சு கடிச்சு வச்சிடாத. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு மீட்டிங் போகணும். அப்புறம் அவனும் பார்த்து சிரிப்பான். நாளைக்கு மீட்டிங் இருக்கா? அப்போ கண்டிப்பாக கடிச்சு வச்சிட வேண்டியதே. நாளைக்கு பார்க்குறவங்களாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும். நான் என்னடி சொல்லுவேன்? ஏன் பொண்டாட்டி கடிச்சிட்டான்னு சொல்லுவேன். ஐயச்சி, நான் உன்னைய கடிச்சு வச்சா நாளைக்கு காலேஜில் போய் என்ன சொல்லுவேன்? முதல் நாள் காலேஜ் மறக்க முடியாத கிஃப்ட் ஒன்று கொடுத்து விட்டுட்டா? யோ போயா மாமா. இல்லட்டி, உனக்கு கிஃப்ட் கொடுத்தே தான் அனுப்பணும். நீ போய் நாளைக்கு காலேஜில் எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்லணும்னு பார்க்குறேன். வேணா விட்டுடு. முடியாது முடியாது. இவ்வளோ நேரம் நீ என்னை தொந்தரவு பண்ணல. இப்போ ஏன் டைமு? சேட்டக்காரி நீ, சேட்டக்காரி. இப்போ மாமாவோட சேட்டை உனக்கு பாப்ப பாரு. ஏங்க வேணாங்க, விடுங்க, வேணாம். விட முடியாது. இன்னைக்கு உன்னை விடவே முடியாது. என்ன, மாமாவோட இம்சையை தாங்க ரெடியா இருக்கியா? வேண்டாம் மாமா. எனக்கு வேணும் முடிச்சிடலாம். நீயே சொல்லு. இப்படி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உசுப்பிக்கிட்டே இருந்தா எந்த பையன் தான் சும்மா இருப்பான்? லவ் பண்ற பையன் கூட சும்மா இருக்க மாட்டான்டி. ஏன்டி இப்படி என்னை போட்டு சாவடிக்கிற? அப்ப பக்கத்துல வரவே கூடாதோ? வாட்டி. ஆனா வந்து இப்படியெல்லாம் கொள்ளாத என்ன. உன் கஞ்சாட ஒன்னே போதும்டி. அப்படியே நானு உறைஞ்சு போன ஐஸ் மாதிரி ஆயிடுவேன். ஆமா, கட்டி பிடிச்சிக்கவா? என்ன கேள்வி இது? தாராளமா பிடிச்சிக்கோ. பேசவா இருக்குமாவா? இருக்கமா. போதுமா? ம். போதுமா? ம். இப்போ ம். மூச்சு முட்டுது. பரவாயில்ல. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நீ. ஒரு வாளி தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என்ன சண்டை சச்சிரவு! எப்பா 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 இந்த பொம்பளை கொழாடி சந்தையில அவளும் பிஹெச்டி பட்டம் முடிச்சு பாலுவ போல. அவளும் தண்ணி பிடிக்கிற இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை ஆம்பளைக்கு என்ன வேலைன்னு கேட்கறல்வ. எதுக்கு வருவாங்க? தண்ணி பிடிக்கத்தானே வருவாங்க. பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிற புருஷனோட ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேனோ போல. நம்ம கண்ணுக்குட்டி எழுந்திருச்சா என்னன்னு தெரியல. அடுப்பை பற்ற வச்சு வெந்நியை போடணும். தண்ணி எடுத்தாச்சு. சரி, போய் அடுத்து அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். அதிலே கொஞ்சோண்டு இட்லி ஊற்றி எதுவும் நல்ல சட்னி காரமாக வச்சு கொடுத்தா சாப்பிடுவா 2 3. காப்பி குடிச்சிட்டு படுப்பான பார்த்தா இன்னும் தூங்கி எழும்பல வேற. பரவாயில்ல,
பொம்பளைங்களை விட நாம கோலம் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்கோம். ஏய் ஏ கண்ணு எப்படி எழுந்த? ஏய் 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 இந்த பாரு என்ன செய்யுது என்ன செய்யுது? என்ன வாந்தி வருதா? இரு தலையை பிடிச்சிக்கிறேன் இரு. வாந்தி வந்துச்சுன்னா எடுத்துரு. என்ன நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இல்ல பரவாயில்ல. என்ன பரவாயில்ல வாந்தி வந்தா எடுத்தியே. வர மாதிரி இருக்கு ஆனா வாந்தி வர மாட்டேங்குது. என்ன வர மாதிரி இருக்க வர மாட்டேங்குதா? என்னது இது? கட்டு வாயில கைய விடுறேன். வாந்தி வரல வாயில கைய விட்டு எடு. அதையே நினைச்சுக்கிட்டு நீ சாப்பிடவே மாட்டே வேற சுத்தமா. வேண்டாம் இரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சரி வெண்ணி எடுத்துட்டு வர கொஞ்சோண்டு குடி. என்ன டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இரு நானே வரேன். பாவ நீ எவ்வளவு வேலை தான் செய்வேன். என்ன டீ இதுல என்ன இருக்கு? உனக்கு முடியல அதனால தானே செய்யறேன். வந்துட்டாங்களா? கோலம்லாம் யார் போட்டது? என்னதா யார பத்தி என்ன கேள்வி கேக்குறேன்? கோலம்லாம் யாரு போட்டதா? மாமன் தாண்டி போட்டான். காலையில எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்தோம்னு தெரியுமா? என்ன இதெல்லாம் பாசி தெளிச்சு கோலம்லாம் விட்டுருக்க? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அடி கடவுளே, உன்கிட்ட எவ்வளவு மாதிரி சொல்றது? எவ்வளவு ஏதாவது நினைச்சா பாரு. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? என் பொண்டாட்டி முடியாம கிடக்கா, என் வீடு வாசல் சுத்தம் இல்லாத இருக்கு, நான் தானே செய்யணும். இல்ல எல்லாரும் உன்னைய மாதிரியே இருப்பாங்களா? இல்ல பசங்களாம் சாப்பிடும்போது பொண்டாட்டிக்கு விக்க எடுத்தா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க, நீயே போய் சாப்பிட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்காண்டி என்னென்னமோ பண்ற. இதெல்லாம் எனக்கா இல்ல உன் பிள்ளைக்காகவா? 2 பேருக்காக வந்தேன். அப்ப நீ யாரு அது யாரு? ரெண்டும் ஒண்ணு தானே எனக்கு. நான் போய் அடுப்பு பத்த வச்சு சூடா இட்லியை சுடுறேன். என்ன காலையில தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் பாரு, போய் முதல்ல குளிச்சுட்டு வா. தண்ணி நீயா போய் எடுத்த? ஆமாடி, வரவேணா நீயா போற? என்ன கலை நீ? ஐயோ தண்ணி எடுக்கிற இடத்துல வேற எல்லாரும் ஒரு மாதிரி சிரிப்பாங்க. என் கலை இப்படி எல்லாம் பண்ற? ஏன் ஊர் உலகத்துல யாருமே குழந்தை பெத்துக்காமலாம் இருக்காங்க? எல்லாரும் மாசமாயி குழந்தை ஒன்று பெத்துக்கிட்டவங்க தான். அவங்க புருஷமெல்லாம் என்ன இப்படியே செய்யறாங்க? அவங்களாம் செய்யலனா எனக்கு இஷ்டம், நான் செய்யறோம். பாரு, சின்ன வயசுல இருந்து என் அம்மா ஒவ்வொன்னா பார்த்து வளர்த்துருக்கு. என்னைய பொண்டாட்டிக்கு முடியலன்னா நாம தான் எல்லாம் செய்யணும். என்ன புரியுதா? போ அப்புறம் போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் நீ எல்லாம் துவைச்சிட்டு கிடக்காத, நானே வந்து துவைச்சுக்கிறேன். ஏன் துணியை நீ துவைக்கிறியா? ஆஹா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என் ட்ரெஸ் எல்லாம் நானே துவைச்சுக்கிறேன். என்னடி தப்பு? இப்ப என்ன தப்பு? என் சட்டி பண்ணின்னு முத கொண்டு நீ துவைக்கிற, உன் துணியை துவைக்கிறதுல இப்ப என்ன எனக்கு வந்துட போகுது? பொண்டாட்டிக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க ஒரு குடுப்பன இருக்கணும் முடியே. போய் குளிச்சுட்டு புடவை பாவடை எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு வா, நான் வந்து துவைச்சுக்கிறேன். ஆச்சி வந்து என்னை திட்ட போறாங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஆச்சி வந்த பிறகு ஆச்சிட்ட சொல்ல போறாங்க. ஆச்சி என்னதே பிடிச்சு வைய போறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆச்சியே போகையில சொல்லிட்டு தான் போனுச்சு, உன்னைய எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதான், உட்காந்து இடத்த விட்டு எழுந்திருக்க கூட விடாதான். இதுக்கு எல்லாம் நான் தான் செய்யணுமா? என்ன ஆச்சி சொன்னதால தான் செய்யறேன். அப்ப ஆச்சி சொல்லலாம் செய்ய மாட்டியா? அது எப்படி செய்யாம இருப்பான்? நீ பாவம் முடியாம கிடக்குற, நான் உன்னைய மாதிரி முடியாம இருந்தா எனக்கு எல்லாமே நீ தானே செஞ்சு விடுற. ஒரு அம்மா ஒரு பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி நீ என்னையே பாத்துக்கிற, அப்போ நானும் உன்னை அந்த மாதிரி தானே பாத்துக்கணும். குளிச்சுட்டு கிளம்பு, இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரோம். என்ன அந்த முருகன் மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பிள்ளைய நம்ம பிறக்கட்டும். சரி போகலாம். அப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ற, போய் குளிச்சுட்டு வச்சுக்கிறோம். முது எதுவும் ஜோ போட்டோன்னா சொல்லு, நான் வாரேன். அதுக்கு நீயே வந்து குளிக்க வைக்கலாமே. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லு, இந்த அதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். கைக்கெல்லாம் வலிக்குதா? தலையெல்லாம் கசக்கறதுக்கு ஒரு மாதிரி சோமாத்தியமா இருக்கு. அதுவும் இல்லாம எழுந்து நடந்தாலே மயக்கமா வருது. அப்படியே கைத்தாங்களா கூப்பிட்டுட்டு போய் குளிக்க வச்சா நல்லா இருக்கும். கைத்தாங்களா கூப்பிட்டுட்டு என்ன போறது? அப்படியே தூக்கிக்கிட்டே போறேன். நான் இருக்கிற உனக்கு என்னடி கவலை? வாட்டியே வயிற்றுல இருக்கிற குட்டி கொஞ்சம் என்ன சொல்றான்? அப்பனை பார்த்து எதுவும் சொல்றானா? இந்த பரட்டியே நான் உனக்கு இவ்வளவு செஞ்சு கொடுக்குறேன். ஒரு புள்ள பிறந்த பிறகு எனக்கு என் மகன் தான் பெருசு, நீ எல்லாம் தேவலாட்டன்னு சொல்லிட்டு போனேன், அவ்வளவுதான் பாத்துக்க. சொன்னாலும் சொல்லுவேன். எது சொன்னாலும் சொல்லுவியா? அடிப்பாவி, நீங்க எதுவும் மௌண்ட் சொல்லி கொடுத்து அடிக்கடி வாங்க வச்சிடாத என்னைய. எல்லாம் நீ நடத்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரி ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றியே, திடீர்னு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா? ஆனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். எல்லா பிள்ளையும் ஒண்ணு தானே. சரி வா வந்து குளிச்சிக்கிறோம். வெய்ய இருக்கும் பொழுது குளிச்சுட்டு தலையை காலை வை, அப்புறம் இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். மறுபடியும் அப்புறம் இரும்ப காய்ச்சல்னு சொல்லி நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். சரி மாமா நான் காலேஜுக்கு போகல, நான் வீட்லயே இருக்கேன். ஓய் குட்டிச்சி, என்ன தூக்கத்திலேயே புலம்புற? எழுந்துரு, டைம் ஆச்சு பாரு, காலேஜ் போகணும், எழுந்துருடி. எங்க நீங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இப்போ எழுந்தீங்க? நல்லா விடிஞ்சிருச்சா? ஐயோ காலேஜுக்கு வேற போகணும்ல, சாப்பாடெல்லாம் எதுவுமே செய்யலையே. நீங்க நாளைக்கு காலேஜ் போய்க்கலாமா? இன்னைக்கு சமையல் வேலைலாம் எதுவுமே செய்யல, வீட்டு வேலைலாம் அப்படி அப்படியே இருக்குங்க. காலேஜுக்கு நாளைக்கு போலாங்க. நடிக்காத. எப்பவும் 4 மணிக்கு மேல தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலேஜ் போகணுன்றதுக்காக 7 மணி வரை இழுத்து பத்திட்டு தூங்குறேன். நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நீ முதல்ல கிளம்பி காலேஜுக்கு தயாராகு. எங்க எனக்கு ட்ரெஸ் இல்லைங்க. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிட்டீங்களா? ஐயோ வேற என்ன காரணம் இருக்கு? ட்ரெஸ் இல்ல. அதுவும் நான் எடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படா இவ கிளம்புவா? எப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறீங்க போல. ஆமாடி குட்டிச்சி, ஆமா, நீ முதல்ல கிளம்பு, அப்பதான் நான் ஜாலியா இருக்க முடியும். எங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு கோவம் வந்துடும். வாடி, நீ கோவப்பட்டு அப்படியே படுத்துக்கிட்டா நான் உன்னைய காலேஜுக்கு கொண்டு போய் விட மாட்டேனா? இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் சரி காலேஜுக்கு போய் தான் ஆகணும். என்ன நீ இப்படி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிக்கிற? ஐயோ நம்ம புருஷன் படிக்க வைக்கலையேன்னு எவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க. நீ என்னன்னா நல்லா இருக்கிறவனையும் ஏடா செய்யறேன்னு கேக்குற பத்தியா? காலேஜுக்கு போனீங்க நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே. நான் இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிடுவீங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்படி குட்டிச்சி.
இன்னைக்கு இவன் துரத்தாம விட மாட்டான் போல. போறேன். அமத்துக்குள்ளேயே போயிட்டு வரணும் என்ன? நானும் ரெடி ஆயிட்டு உங்க கூட காலேஜுக்கு வரேன். ஆ ஆ, வாங்க வாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நேற்று நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன மறந்துட்டு? தினமும் நான் வந்து உன்னை விடும்பொழுது எல்லாரும் யாருன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லணும்? யாரு? என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன். மண்டு மண்டு, அத்த பையன் மாமா பையன் அப்படி ஏதாவது சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் சொல்லாத. ம் சரி சரி. போய் கிளம்பு போ. ஏண்டி ஈர தலைய சீவாதுன்னு எவ்வளவு முறை சொன்னேன். ம் அத காய வச்சு தானே சீவி இருக்க. அப்புறம் என்ன? இந்தா இரு சாப்பிடாணி பாப்பு போட்டு விடுறேன். அப்புறம் சளி பிடிச்சுக்கும். சரி சரி. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீ எப்ப சாப்பிட்டு என்ன செய்யறது? நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா என்ன? குளிக்க போன அப்படியே தண்ணியில ஆட்டம் போடுறது பண்றதெல்லாம் சரியில்ல டீ. பூ வச்ச பிறகுதான் அழகா இருக்கியே. இப்படி கொஞ்சம் திரும்ப. ஏன்? இல்ல திஷ்டி போட்டு வச்சு விடலாமான்னு பார்த்தேன். என்ன குழந்தையா? திஷ்டி போட்டுலாம் வைக்க போறேன்? ஆமாடி, எனக்கு நீ குழந்தைதான். கலை, அம்மா அம்மாவை சுத்தமா மறந்துட்டியாப்பா? கல்யாணம் ஆனா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா நீயும் அந்த மாதிரி இருக்குவன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. இவ பேச்சு கேட்டுட்டு என்னையும் முழுசாவே மறந்துட்டியே.